ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி உடனடியாக செய்யக்கூடிய முறுக்கு. பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் வச்சு செய்திருக்கேன். மிக சுலபமாக செய்திடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகவும் பண்டிகை நாட்கள்லேயும் செய்து சாப்பிடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் கடையில் வாங்கின இடியாப்பம் மாவு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் 2 கப்பு இடியாப்பம் மாவு எடுக்கேன். நீங்கள் எந்த கப்பில்னாலும் அளந்து எடுங்க. அதே கப்பில் தான் பொட்டுக்கடலையும் எடுக்கணும். நான் 2 கப்பு அரிசி மாவு, அரை கப்பு பொட்டுக்கடலை, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும். பாருங்கள் இப்படி நைஸாக இருக்கணும். இப்போ இதை நம்ம சல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கிடுவோம். எந்த குருணையும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இப்படி எடுத்தாச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் ஓமத்தை நான் தட்டி வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, அரை டீஸ்பூன் ஜீரகத்தையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன். அப்படின்னா நல்லா வாசனையாட்டு இருக்கும். இல்லைன்னா கையில் வச்சு கசக்கி போடுங்க. பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய், இல்லைன்னா பட்டர், நான் பட்டர் போடுவேன். பட்டரை இப்படி உருக்கி விடுங்க. அப்படின்னா நல்ல வாசனையாட்டும் நல்ல டேஸ்டாட்டும் இருக்கும். பாருங்கள், உங்கள்கிட்ட பட்டர் அப்படி நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சூடாட்டு எண்ணெயை விடுங்க. பாருங்கள் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுங்க. நம்ம புட்டு மாவு பதத்தில் இப்படி வரணும். இந்த எண்ணெய் பட்டர்லாம் சேர்ந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம முறுக்கு மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு நாங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுங்க. இது வறுத்த இடியாப்பம் மாவுனால நமக்கு நிறைய தண்ணி இழுக்கும். பார்த்து பார்த்து விடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. நீங்கள் பச்சரிசி மாவும் கடையில் வாங்கின பச்சரிசி மாவுலேயும் செய்யலாம், நல்லா வரும். பாருங்கள் இப்படி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுக்கணும். அப்படின்னா தான் முறுக்கும் நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் இப்படி நல்லா கை வச்சு அழுத்தினா இப்படியே அழுத்தி போகணும். இப்போ நான் அந்த அச்சில் தான் எடுக்கேன். இப்படி கண்ணாகப்பை எடுத்து வச்சுட்டு அதில் பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி ஒட்டி வச்சுருங்க மேலே. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் மாற்றி நம்ம இதை பொரித்து எடுக்கணும். பாருங்கள் முதல்ல போட்டது கொஞ்சம் தெளிஞ்சு வந்த உடனே நம்ம திருப்பி போடணும். பாருங்கள் கொஞ்சம் அந்த முறுக்கு தெளிஞ்சு வரும் எண்ணெய். அப்போ நீங்கள் திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. அப்படின்னா தான் நிறம் மாறாமல் இருக்கும். வெள்ளையாட்டு எடுக்கணுன்னா எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் செவந்து வரணுன்னா அப்படி எடுங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதே போல் எடுங்க. நான் கொஞ்சம் சிவந்து வர்றது வரைக்கும் வச்சு எடுக்க போகிறேன். அப்படின்னா தான் கொஞ்ச நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும், நமத்து போகாமல் இருக்கும். கொஞ்சம் சிவந்து வரணும். அப்படின்னா தான் 10-15 நாள் கிறிஸ்பியாகிட்டே இருக்கும். பாருங்கள் எடுத்தாச்சு. இதே போல் நம்ம எல்லாமே சுற்றி எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி தெளிஞ்ச உடனே திருப்பி போடுங்க. நம்ம முறுக்கு எடுத்த உடனே கொஞ்சம் அடுப்பை கூட்டி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றணும். அப்படி பொரிச்சு எடுத்தீங்கன்னா எல்லாம் ஒன்று போல் வரும். பாருங்கள் இப்படியே நம்ம எல்லாம் சுட்டு எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுங்க. பாருங்கள் எல்லாம் சுட்டு முடித்தாச்சு. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல வாசனையாட்டம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.